இத்தனை நாள் புஷ்பாக்கு வாய்தான் நீளம்னு நினைச்சேன். ஆனா வர வர காலம் நீள ஆரம்பிச்சேன். காலேஜ் விட்டா வீட்டுக்கு வந்தோம் இல்லாத 9:30 மணி வரைக்கும் என்ன ஊர் வேண்டி கிடக்கு. கண்டிச்சு கேட்டா ஆள் இல்ல, அதான் குளிர விட்டு போச்சு. என்னங்க புஷ்பா கிடைச்சாளா? காலேஜுக்கு கூட போய் பார்த்து வந்துட்டேன், அங்கேயும் இல்ல. இவருக்கு இருக்கிற அக்கறை பெத்தவருக்கு இருக்கான்னு பாரு. குடும்பத்து மேல அவருக்கு என்னைக்குதான் அக்கறை இருந்தது. வீட்டுல என்ன இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம அப்பா என்னைக்கு தான் கவலைப்பட்டு இருக்காரு. பெத்த தகப்பனாருங்கிறத விட அவர் எங்க கூட பிறந்த ஒரு குழந்தை, அவ்வளவுதான். சரி, புஷ்பா இன்னும் வந்து சேரல, அதுக்காக அவரையே இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம். அவளுக்காவது பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா? காலகாலத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா பொறுப்புணர்ச்சி தன்னால வந்துடும். அதுக்கு யாருக்கு அக்கறை இருக்கு இந்த வீட்டுல? தடிமாடு மாதிரி 3 பெண்களை வீட்டுல வச்சுக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிறத தவிர அவர் வேற என்ன செய்யறாரு? உங்களுக்கெல்லாம் நான் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல, அது உண்மைதான். ஆனா அக்கறையே இல்லாதவன் இல்லை யாரும் சொல்லிடக்கூடாது. அம்மாடி, உங்க கல்யாணத்துக்காக நான் எந்த முயற்சி எடுத்துக்காக நினைக்கிறேன். அத்தனை லாட்டி சீட்டு எதுக்கு தெரியுமா? எனக்கு ஆட்சி இல்லை, ஆபீஸ்லயும் வேலை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் குருட்டு அடிச்சு அடிச்சிடாதானே இந்த லாட்டி சீட்டெல்லாம் நம்பினம்மா. என்னைக்காவது எப்பவாவது இந்த துக்கிரி பயலுக்கும் அதிர்ஷ்ட அடிச்சுட்டா என் 3 பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். வயசுக்கு வந்த பெண்கள் வீட்டுல இருக்குது தெரியாத குருடனா இருக்குல்லப்பா. கையாலாயிட்டம்மா. உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தரா நினைச்சுங்க சார். உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முயற்சியில என்னால உதவி செய்ய தயாரா இருக்கு. எங்கிட்டயும் 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஆனா 3 பெண்களுக்கு கல்யாணத்தை பண்றதுன்னா கல்யாண செலவே அதிகமாகாதா? நம்ம நாட்டுல 100க்கு 70 பேர் நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஒரே பந்தல 3 பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சுட்டா சிக்கனமா இருக்கும். 3 மாப்பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் சேர்றது கஷ்டமா இருக்கு. உங்க கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். இன்னில இருந்து நல்ல மாப்பிள்ளைகளா தேடி நான் கொண்டு நிறுத்துறேன் சார். இந்த முயற்சியில முதல் காரியமா மஞ்சிராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நானே தேடுறேன் சார். You don't know my baby, you don't know. Got a hell a lot of girls from Tennessee to Mississippi. Hello Geeta, ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? சாரி, புறப்படுற நேரத்துல அம்மா நந்தி மாதிரி வந்து நின்னுட்டாங்க. சீதா கல்யாணம் படிக்கிறாங்களா? அத நான் கேட்கணுமா? இங்க நான் கீதாவை பார்க்க வருவேனா இல்ல சீதா கல்யாணத்தை கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேனா? சீதா கல்யாணமாவது சீக்கிரம் நடக்குதுங்கறியா? அதுவும் இல்ல, சுயம்பரங்கிறான், வில்ல வளைக்கணுங்கிறான், உடைக்கணுங்கிறான். நீ புஷ்பா, am I correct? Absolutely correct. சாரி, நான் ரூம் தவறி வந்துட்டேனோ? இல்ல, சரியான ரூம் தான். அப்போ கீதா எங்க? உங்ககிட்ட இருந்து காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டியா? என்னடி? என்னடா டாபாட்டா பேசுற நீ? பின்ன நீ என்ன மேன்மை தங்கியவனா இல்ல மாண்பு மிக்கவனா? மரியாதையோட பேச. ஏய், நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியுமே, நீ ஒரு லோஃபர். இங்க எதுக்கா வந்திருக்கேன்? எச்சரிக்கை செய்ய வந்திருக்கேன். உன் காம களியாட்டத்துக்கு எல்லாம் முடிவு கட்டணும்னு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்க வந்திருக்கேன். உன்னால வஞ்சிக்கப்பட்டவர்களின் சார்பில் வந்திருக்கேன். ஓ, ஐ சீ. தீயவனே திரும்பிப்பார் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன்.
பொறுக்கி பயலே, உன் பல்ல புடுங்க போறேன்னு சொல்ல வந்திருக்கேன். Don't touch. பெண்களை தாய் மாதிரி நினைக்க பழகிக்க. ஆண்டவன் பெண்களை படைச்சதே அவங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான். பாவி, you dirty womanizer. Yeah, you can't say it nicer. நான் ஒரு womanizer தான். ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். A list of young girls. அதுல ஒவ்வொரு பேரா டிக் பண்ணிட்டு வரேன். அந்த லிஸ்ட்ல உன் பேரு இருக்கு. நான் உன் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். அதனாலதான் அந்த ஆர்டர்ல உன் பேரு கடைசியில இருக்கு. இப்ப ஆர்டர் கொஞ்சம் மாறி போயிருக்கு. பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. Come on, honey. எனக்காக என் ரூமுக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்ன பத்தினி வேஷமா போற? இல்ல, பத்திரகாளி வேஷம். உன்னை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வர வரைக்கும் நான் காளிதான். என்ன திருத்த நீ யாருடி? பெண் வர்க்கத்தின் பிரதிநிதிடா. ஓ, எப்ப எலெக்ஷன் நடந்தது? மை டியர் பத்ரகாளி, கம் ஆன், லிஸ்ட்ல உன் பேரை டிக் பண்ண வேண்டாமா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. யூ காண்ட். நீ கூச்சல் பண்ணலாம்னு நினைச்சா கூட இந்த ஹோட்டலை பொறுத்தவரையிலும் உன் உதவிக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த ஹோட்டலை சேர்ந்தவங்க உனக்கு உடந்தையா இருக்கலாம். ஆனா நான் போலீஸோட வந்திருக்கேன். போலீஸா? பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. போலீஸ் ஆங்கிரியே, ஆம்பளையாடா நீ? போலீஸ் துணியோட வந்து உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இந்த புஷ்பாவோட குணச்சித்திர அத்தனை கோழி இல்ல. சிரிக்காதே, சிரிக்காதே புஷ்பா. பெண்கள் எங்கிட்ட வாலண்டரியா தான் வந்திருக்காங்களே தவிர இந்த மாதிரி யாரும் எங்கிட்ட வம்பு பண்ணதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், படுக்கார வரையில வந்து என்ன பயமுறுத்திட்டு போற ஒன்னே கூடிய சீக்கிரம் படுக்கையிலேயே சந்திக்கிறேன். போடா, அது வெறும் பால் கனவு. கனவுகளை நனவாக்குறது தான் இந்த கமாலின் சாமர்த்தியம். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால் அப்ப ஒருவேளை உன் கனவு நனவாகலாம். அப்பவும் என் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறோட தாண்டா நீ என்ன சந்திக்க முடியும், என்ன தொட முடியும். அதாவது என்னுடைய மனைவியாத்தான் உன்னை சந்திக்க முடியும்னு சொல்ற. சபாஷ். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதயமாகும் போது, அதாவது நம்ம கல்யாணத்தும் போது ஒரு லிஸ்ட்னு சொன்னியே, அந்த லிஸ்டுக்கு அன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டாப். அதாவது அந்த லிஸ்ட்ல நீதான் கடைசிங்கிற. அதாவது அதுக்கப்புறம் என் களியாட்டங்களை தடுத்து நிறுத்திடுவேன். அதாவது என்ன திருத்திடுவேன். சவால், சேலஞ்ச். பாத்துருவோம்டா, பாத்துருவோம். பாத்தியா பாத்தியா, வரப்போற கணவனுக்கு மரியாதை இல்லாம இன்னமும் டா போடுற பாத்தியா? மனைவி அனுப்புறம் தானடா உனக்கு மரியாதை. அதாவது சூரியன் மேற்கே உதித்தால் இப்ப வரேன்டா. You don't know. யாருமா? என்ன வேணும்? கமல் இருக்காரா? வீட்டுல இல்ல. அவரோட தாயார் நீங்க தானா? ஆமா. என்ன விஷயம்? சங்கடமான சில விஷயங்களை பத்தி பேச வந்திருக்கேன். புரியுதுமா, நீ என்ன பேச வந்திருக்கேங்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இப்படி பல பேர்கிட்ட பேசி கேட்க வேண்டியிருக்கு. இல்லம்மா, நான் சொல்றேன், நீங்க கேட்க வேண்டாம். கேட்கவும் தயாரா இல்லை. கேட்டு கேட்டு என் கால புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஈடு வர. வாங்கக்கா, வாங்க. எல்லாம் உங்களாலதான்க்கா. என்ன பாக்குறீங்க? ஓஹோ, முடியா? இந்த முடிய கூட குறைச்சிருப்பேன். அப்புறம் என்ன பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாது இல்லையா? அதனாலதான் விட்டுருக்கேன். போக வெட்டிக்குவேன். இந்த என்னது பணம் எதுக்கு? உண்மையும் உள்ள கெடுத்துட்டா இல்ல ஏமாத்துட்டா ஏதோ ஒண்ணு. அதுக்கு ஒரு வயசா? அதானே சொல்ல போறேன். இதுதான் எனக்கு வழக்கமா போச்சு. உங்களை பார்த்து சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. உங்க புள்ள செய்யற பாவங்களுக்கு பணத்தை கொடுத்து மறைக்கிறதுனால அந்த குற்றங்களுக்கு நீங்களே உடந்தையாகிறீங்களே, அது புரியல உங்களுக்கு? அப்ப நீங்க யாரு?
இங்க எதுக்கு வந்த? நான் எனக்காக வரல. எனக்கு சோகமும் இல்ல, என் பின்னால ஒரு கதையும் இல்ல. உங்க பிள்ளையினால கண்ணீர் சிந்துற சில பெண்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபீஸ் இல்லாத வக்கீல். தவறு செஞ்சவங்களை தண்டிக்கணும் இல்ல திருத்தணும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு இப்படி வாக்கரிசி போட்டு அனுப்புற பழக்கத்தை உண்மையோட விட்டுருங்க. நான் என்னமா செய்வேன்? நல்ல பாம்பா இருந்தா அடிச்சு கொன்னுடலாம். நான் பெத்த பிள்ளை ஆச்சே. அடிச்சு திருத்தக்கூடிய வயசாவனுக்கு அந்த வயசு எனக்கு தான் வாங்கணும். ஆற நீ என்னடா சொல்ற? எனக்கு போதி மரத்தடியே இவங்கதான்மா. போதி மரத்தடியில புத்தனுக்கு ஞானம் பிறக்கலாம், ஆனா பெண் பித்தனுக்கு தாயின் மடியில தான் ஞானம் பிறக்க முடியுமா? நீங்க தவறிட்டீங்க. இனிமே என்ன செய்யணுங்கிறத நீங்களே சொல்லுங்கக்கா. ஆமாமா, உங்க பிள்ளைய வழிக்கு கொண்டு வரணும்னா முதல்ல என் மேல நம்பிக்கை வரணும். அப்புறம் உங்களுக்கு துணிச்சல் வரணும். அப்புறம் எனக்கு ஒரு காஃபி வரணும். எவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு ஒரு காஃபி கொண்டு. பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, மஞ்சுளாவை பார்க்கறது வராங்க. நமக்கு என்ன வேலை? அதான் மிஸ்டர் ராகவன் கவனிச்சுப்பார். நம்ம ட்ரெஸ் போட்டுக்கணும், போய் உட்காரணும், அவ்வளவுதான். ஆனா மஞ்சுளாவை எவனாவது பிடிக்கலன்னு சொன்னா தொலைச்சு போடுவ. தொலைச்சு தனியா பேசிக்க ஆரம்பிச்சாச்சா? எப்ப சண்டை போடுறதுக்குன்னா ஒத்திகை பாக்குறீங்களா நீங்க? இல்லையம்மா, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர வைக்காதீங்க. பெண்ணு வீட்டுக்காரங்கன்னா என்னம்மா, குட்ட குட்ட குனியணுமா? நானும் குத்துவேன். உங்களுக்கு புஷ்பாதா தாய்க்கு நான் அவளையே அனுப்பி வைக்கிறேன். என்னம்மா இது? முதல் பெண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. என்ன இப்படி கண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கேமா? நான் அப்பா இல்லையா? ஆமா, அவங்க சம்பந்தம் பேசும்போது சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துருங்க. சம்பந்தமாவே பேசுறேம்மா. வேண்டாம், மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு கல்யாணம் இல்ல, என் பொண்ணு தான். அப்ப அவளுக்கு பிடிச்சா போறோம். அம்மா, வாய கட்டிக்கிறேன். கண்ணை கட்டி போட்டுறாதம்மா. கம்முன்னு இருக்கணும். சரி அம்மா, நீ மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? மாப்பிள்ளை என்ன பார்க்க கூடாது. இப்ப எல்லாம் அக்காவை புண்டு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றது வழக்கமா போச்சு. நான் வேற அழகா இருக்கேனே, அதான் போல. ஸ்கூல்ல டீச்சரா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு உத்தியோகம் பாக்குறதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க, ரிசைன் பண்ண சொல்றேன். நீங்க ஒண்ணு, இப்ப இருக்க விலைவாசி உயர்வுக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலை செஞ்சாத்தா குடும்பத்துல கட்டுப்படி ஆகும் போல இருக்குது. ஆமா, பொண்ணுக்கு தகப்பனா இருக்காருல்ல? ஆமா இருக்காரு. அவர் எங்க காணோம்? உள்ள இருக்க